அனைவருக்கும் வணக்கம். ஞான ஜோதி ஜோதிட ஆய்வு மையம் பராபவ ஆண்டினுடைய துலாம் ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். துலாம் ராசிக்கு 9 குரு இருந்து கொண்டு நமக்கு பக்தியையும் இறை அருளையும் வாரி வழங்கி கொண்டு இருக்கிறது. ஜூன் 2 முதல் அந்த குருவானது நமக்கு 10ஆம் இடத்தில் கடகத்தில் இருந்து தொழிலில் உயர்வு, பண வளர்ச்சி, இன்கிரிமெண்ட், புகழ் போன்றவை எல்லாம் ஏற்பட உள்ளது. இந்த துலாம் ராசி அன்பர்கள் 6ல் உள்ள சனியின் காரணமாக மிகப்பெரிய வெற்றியினை பெற இருக்கிறார்கள். 4-5ற்குரிய சனிக்கோளானது 6ல் இருந்து கொண்டு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் வேறு தேசத்தில் கிடைக்க இருக்கிறது. வெளியூர்களில் சிலர் இடம், நிலம் போன்றவை வாங்க இருக்கிறீர்கள். உங்கள் குழந்தைகளுக்கு நன்மை நடக்க இருக்கிறது. குலதெய்வ வழிபாடு வெற்றியை தருகிறது. சனி தொடர்ந்து தன்னுடைய பயணத்தில் 9-12 புதனுடைய சாரம், 4-5-6 சனிச்சாரம் என்று உங்களுக்கு சொத்துக்கள், குழந்தைகள், தொழில் வெற்றி. ஆனால் உடலிலே குறிப்பாக கால் பாதங்களில் சற்று கவனம் வேண்டும் என்ற எச்சரிக்கையை நமக்கு காட்டி செல்கிறது. 5ல் உள்ள ராகு சந்திரனோடு சேர்ந்து உங்கள் குழந்தைகள் கம்ப்யூட்டர் படித்திருக்குமானால் அந்த குழந்தைகள் வெளிநாடு செல்வதற்கும் வேலைகள் கிடைப்பதற்கும் சிறந்த வாய்ப்பாக இருக்கிறது. உங்களுக்கும் சந்திரனோடு சேர்ந்த ராகு தொழிலில் வெற்றியை தர இருக்கிறது. லாபத்தில் உள்ள கேதுவால் பெருத்த நன்மைகளை இறை ஆற்றலால் இந்த ஜீவ சமாதி வழிபாடுகளினால, சித்தர்கள் வழிபாட்டினால் பெற இருக்கிறீர்கள். உங்களை பார்க்க இருக்கின்ற இந்த சுக்கிரன் சூரியனால் திருமணம் நடைபெறுகிறது. சூரியனால் அரசின் மூலமாக பெருத்த வெற்றியையும் உதவிகளையும் பல சாதனைகளையும் சூரியன் உங்களுக்கு செய்து காட்டுகிறது. ஆன்மீக வளர்ச்சியை, ஞானத்தை சூரியன் அதிகம் செய்கிறது. அதே போல மீன ராசியில் உள்ள புதனும் செவ்வாயும் உங்களுக்கு தொடர்ந்து சொத்துக்கள் வளர்ச்சி, குழந்தைகள் மூலம் நன்மை, உடல் நலத்தில் சற்று கவனம், செல்லும் இடமெல்லாம் வெற்றியை தருகின்ற ஆண்டாக இருக்கிறது. உடல் நலத்தில் கவனத்தை செலுத்துங்கள். பயணத்தில் ஓரளவு கவனத்தை செலுத்தினால் போதும். மறக்காமல் அன்னதானங்களை நீங்கள் செய்ய வேண்டும். யோகாதிபதி சனி உங்களுக்கு மீனத்தில் இருந்து கொண்டு உங்களுக்கு அருளை வாரி வழங்குகிறார். ஏழைகளினுடைய இல்லங்களை நோக்கி பயணம் செய்து உதவிகளை செய்யுங்கள். குருமார்களுக்கு உதவிகளை செய்யுங்கள். குரு வழிபாடு நன்மையை செய்யும். இந்த 9-12க்கு புதன் வருவதால் ஏழைகளுக்கு கல்வி உதவியை செய்வதோடு மதுரை மீனாட்சி வழிபாடும் நன்மையை தரும் என்று சொல்லி மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் கூறுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்கள் எதுவாயினும் தொடர்பு கொள்ளுங்கள். பெரும் வெற்றியை குருவால் பெற இருக்கிறீர்கள். சூரியன் அரசனுடைய பெரிய உதவிகளை செய்ய காத்திருக்கிறது என்று சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.